நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சார், உங்களோட லாஸ்ட் அவுட்டிங் பார்த்தீங்கன்னா மான் கராத்தே ஆக்ஷன் அதில் இருந்தது. இப்போ திருப்பியும் இந்த படத்தில் ஆக்ஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, ட்ரெய்லர் பார்த்தாலே. ஸோ உங்களை நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஆக்ஷன் ஹீரோவாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்களா ஃப்யூச்சரில்? இல்லை, எனக்கு அஸ் அ ஹீரோவாக எல்லாமே எனக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காமெடியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனும் அதில் ஒரு ஹீரோ அப்படின்னு வந்துட்டால் அதில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். பட் ஆக்ஷனை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 3 years தான். இது 7th ஃபிலிம் தான். அது அந்த இமேஜ், அதுக்கப்புறம் இந்த ரியலிசம், இது எல்லாத்தையும் கலந்து ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்ஷனில். ஆஸ் யூ செட் earlier, இது வந்து ஒரு மேஜிக் காம்பினேஷன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. தனுஷ் சார், நீங்கள், அனிருத் அஃப்கோர்ஸ். ஸோ மக்கள் வந்து ஆப்வியஸாக இன்னொரு எதிர்நீச்சலை எதிர்பார்ப்பாங்க. அதை இந்த படம் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகுது? இல்லை, எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் எடுத்திருக்க படம் பயங்கரம் ஆஹா ஓஹன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் எப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். என்னென்னா எதிர்நீச்சல்லேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கணும் எல்லாருக்குமே அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மக்கள் தான் பார்த்து சொல்லணும், எதிர்நீச்சலை விட இது பெட்டராக இருந்தது அப்படின்னா அவங்களோட வேர்டிக்கு தான் வெயிட் பண்ணுறோம். நான் ரீசெண்டாக உங்கள் இன்டர்வியூவில் படித்தேன், ஹீரோயின்ஸ் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா? என்ன ஹீரோயினோட நடிக்க உங்களுக்கு ஆசை ஃபியூச்சரில்? நான் சொல்லியிருந்தேனே, எந்த ஹீரோயினாலும் நடிக்க, எந்த ஹீரோயினாலும் ஹீரோயினாலும் ஹாப்பி, அவ்வளோதான். அதில் நமக்கு வேலையே இல்லை. அங்கே நம்ம கொடுக்கப்படுற சீனை ஒழுங்காக நடிக்கிறோமான்றது மட்டும் தான். அண்ட் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸே அழகழகான ஹீரோயின் கொடுத்துட்றாங்க. அதனால நம்ம அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ சார்.